மகிழ்ச்சியோடு பகுத்தந்தை உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். பங்கிலே நிறைய பெண்கள் இருந்தாலும் இன்னைக்கு பிரதிநிதியாக நீங்கள் நிற்கிறீர்கள். ஆகவே கடவுளுக்கு நன்றியாக மகிழ்ச்சியோடு இந்த திருப்பலி முன்னுரை. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியில் நாம் மகளிர் தினத்தை கொண்டாடுவதோடு பெண்களின் அர்ப்பணிப்பு, பணிவுமிக்க சேவை மற்றும் சமுதாய மேம்பாட்டில் அவர்கள் வழங்கும் உறுதிப்பாட்டை நினைவு கூறுகிறோம். இறை திட்டத்தில் பெண்கள் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறார்கள். குறிப்பாக திருவிவிலியத்தில் நம் ஆண்டவர் பெண்களை எவ்வாறு தன்னுடைய பணிக்காக பயன்படுத்தினார் எனவும் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்தார் எனவும் சிறப்பாக எடுத்துரைக்கின்றது. அதிலும் குறிப்பாக ஏவாளின் மூலம் மனிதகுலம் தொடங்கியது என்பதையும், அன்னை மரியாளின் மூலம் நம் மீட்பர் இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்பதையும், உயிர்த்தெழுந்த இயேசுவை முதலில் கண்டதும் ஒரு பெண்தான் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது திருவிவிலியத்தில் மட்டுமல்ல, பொதுவாகவே பெண்கள் குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் ஒளியாக, கரிசனத்தின் சின்னமாக, தியாகத்தின் முதன்மையான உருவமாக திகழ்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் தன்னலமின்றி அர்ப்பணிப்புடன் செயல்படுகிறார்கள். குடும்பத்திலும் பணியிடத்திலும் சமூக மாற்றத்திலும் அவர்கள் வகிக்கும் பங்கு மிக பெரியது என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைய திருப்பலியில் நாம் பெண்கள் செய்யும் சேவைகளுக்காகவும் மட்டில்லா தியாகத்திற்காகவும் இவ்வுலகில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் நன்றி செலுத்தி, அவர்களின் நலனுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் சமத்துவமும் நீதி நிறைந்த சமுதாயம் உருவாக தொடர்ந்து திருப்பலியில் இயேசுவிடம் வேண்டுவோம். பெண்மையை போற்றுவோம். இறைவன் அரசு வளர்த்திடவே இறைவா
திருப்பலி கருத்துக்கள் இன்றைய திருப்பலியிலே ஆரோக்கியராஜ், தேவ், பிரேம்குமார், சில்வியா, பிரசில் லிசி, சைமன், பேட்ரிக், ஜாஸ்மின் லாரன்ஸ், பேட்ரிக் சவுந்தரராஜன், சகாய மேரி, லியோ, ஜெரின், ரொசாரியோ, ஜனனி, பிரீத்தி, ராயன், ரியா இவருடைய குடும்பங்களில் ஆண்டவர் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் இறை ஆசீர் வேண்டியும், மரிய சௌமினி இவருடைய உடல் உள்ள சோதருக்காகவும், ராஜ அருள் செல்வன் இவருடைய திருமணம் நல்ல முறையில் நடைபெறவும், பாத்தியராஜ் உடைய தொழில் நல்ல முறையில் ஆண்டவதாமே நிறைவாக ஆஸ்வதிக்கவும், நம்முடைய வாழ்ந்து நம்மை விட்டு மறைந்து சென்ற எஸ்சி சேவியர், ஜான் ராபர்ட் 1ஆம் ஆண்டு நினைவு, சஜினி 4ஆம் ஆண்டு நினைவு, ஜான் பீட்டர் 1ஆம் ஆண்டு நினைவு, சூரிய புஷ்பம், மரியதாஸ், ஆலிஸ் மேரி, தினகரன், ஜெயமேரி, செல்வநாயகம், நீலாவதி என் அமலோபோ மேரி, சபரிநாத முதலியார், மாணிக்கதுரை முதலியார், பாப்பம்மாள், யார் நினையாத ஆன்மாக்கள், யார் நினையாத குருக்களின் ஆன்மாக்கள், அந்தோனி சாமி, சேவியர் டோரா, சேவியர் ராஜ், மேரி ஜெகநாதன், ஜேம்ஸ் ஜோசப் ராஜ் உடைய ஆண் நிலைப்பாட்டிற்காகவும் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளை நம்பும் தூயாவியாரின் தோழமை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே, மீண்டும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நாம் ஒன்றாக குழுமி எதை செய்தாலும் அது கடவுளுக்காக, எதை நாம் கொடுத்தாலும் கடவுளுக்காக, நம் வாழ்வும் நம்முடைய வாழ்வு முறையும் அது கடவுளுக்காக. ஆக இறைவன் கொடுத்த அளப்பரிய ஆற்றல், ஆசி, பலம், ஆண் பெண் என்ற அற்புதமான அந்த சமதர்ம சமுதாயம் அமைய கடவுள் படைத்த இனிய அற்புதமான பாலினம். அதில் பெண்மை, பெண்மை என்றால் அழகு, பெண்மை என்றால் ஆற்றல், பெண்மை என்றால் தொன்மை, பெண்மை என்றால் வீரம், பெண்மை என்றால் வீரியம், பெண்மை என்றால் பேரழகு, பெண்மை என்றால் அன்பு, பெண்மை என்றால் ஆசீர், அருள், ஆற்றல் என்று இப்படியாக அடுக்கிக் கொண்டே சொல்லலாம். பெண்மையை போற்றுவோம், பெண்மையை பாராட்டுவோம், பெண்மையை மதிப்போம். பெண்மை என்ற மாபெரும் அந்த பொக்கிஷத்தில் புதையலில் நல்லதொரு பெண்களாய், குடும்பத்தில் ஒரு தாயாய், தலைவியாய், தங்கையாய், தோழியாய் நாளும் வாழ்ந்திட ஆக நாம் எல்லோரும் இணைந்து இந்த சர்வதேச மகளிர் தின விழாவில் நம்முடைய தாய், நம்முடைய தங்கை, நம்முடைய உற்றார் உறவுகள் பல்வேறு நபர்களெல்லாம் நாம் எண்ணி பார்த்து இந்த நாளில் நன்றி செலுத்துவோம். தவ காலத்தில் கடவுளை அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற திருப்பலி நாம் எல்லோரும் முயற்சி எடுப்போம். இத்திருப்பலியை தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க தடைகளாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம். மன்னிப்பை நாம் கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடவுள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நமது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் அந்த ஆண்டவன் மன்னித்திரம் எப்பொழுதும் அவருடைய முடிவில்லாத வாழ்வுக்கு இறைவன் அழைத்துச் செல்வாராக. ஆமென். என்றென்றும் எல்லாமல்ல இறைவா, எங்கள் வலுவன்மையை இரக்கத்துடன் கண்ணோக்கியோடு
மாட்சிக்குரிய மது வழக்கையை நீக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்தருள்வீரா. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைக்குள் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவாகிய உம்மை மன்றாடுகின்றோம். பசித்திருப்போருக்காக உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 58, இறை வார்த்தைகள் 9-14 முடிய. ஆண்டவர் கூறுவது: உன்னிடையே இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டிக்காட்டி குற்றஞ்சாட்டுவதையும் பொல்லாதான பேசுவதையும் நிறுத்திவிட்டு பசித்திருப்போருக்காக உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும். இருண்ட உன் நிலை நண்பகல் போல் ஆகும். ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழிநடத்துவார். வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார். உன் எலும்புகளை வலிமையாக்குவார். நீயும் நீர் பாய்ந்த தோட்டம் போலும் வற்றாத நீர் பாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் வற்றாத நீரூற்றை போலும் இருப்பாய். உன் மக்கள் பண்டை நாளிலிருந்து பாழடைந்து கிடப்பவற்றை கட்டி எழுப்புவர். தலைமுறை தலைமுறையாக உள்ள அடித்தளங்களின் மேல் கட்டி எழுப்புவாய். தகர்ந்த மதிலை திரும்ப கட்டுபவன் என்றும் குடியிருப்பதற்கு தெருக்களை சீர்படுத்துபவன் என்றும் பெயர் பெறுவாய். ஓய்வு நாளின் முறைமைகளினின்று விலகிச் செல்லாது என் புனித நாளில் உன் விருப்பம் போல் செய்யாதிருந்து ஓய்வு நாள் மகிழ்ச்சியின் நாள் என்றும் ஆண்டவரின் மேன்மை மிகு புனித நாள் எனவும் சொல்லி அதற்கு மதிப்பு தந்து உன் சொந்த வழிகளில் செல்லவோ உன் சொந்த ஆதாயத்தை நாடவோ வெற்றி பேச்சுகளை பேசவோ செய்யாதிருந்தால் அப்பொழுது ஆண்டவருக்கு ஊழியம் புரியும் மகிழ்ச்சியை பெறுவாய். நானோ மண்ணுலகின் உயர்விடங்களில் உன்னை வளம் பெறச் செய்வேன். உன் மூதாதையராகிய யாக்கோப்பின் உரிமை சொத்தின் மூலம் உனக்கு உணவளிப்பேன். ஆண்டவரின் வாய் இதை உரைத்தது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Amen.
ஆக வேண்டும் என்பது என் விருப்பம் அன்று. ஆனால் அத்தீயோ தம் வழிகளினின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறைவசனங்கள் 27 முதல் 32 முடிய. அக்காலத்தில் இயேசு சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்த லேவி என்னும் பெயருடைய வரி தண்டுபவர் ஒருவரை கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவர் அனைத்தையும் விட்டுவிட்டு எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். இந்த லேவி தம் வீட்டில் அவருக்கு ஒரு பெரிய விருந்து அளித்தார். வரி தண்டுபவர்களும் மற்றவர்களும் பெரும் திரளாய் அவர்களோடு பந்தியில் அமர்ந்தார்கள். பரிசேயர்களும் அவர்களை சேர்ந்த மறைநூல் அறிஞர்களும் முணுமுணுத்து இயேசுவின் சீடரிடம், வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து நீங்கள் உண்பதும் குடிப்பதும் ஏன் என்று கேட்டனர். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நோய் அற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே மனம் மாற அழைக்க வந்தேன் என்றார். இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே, இன்றைக்கு சர்வதேச பெண்கள் தின விழாவை கொண்டாடுகின்றோம். மகிழ்ச்சி, மன நிறைவு. ஆக இந்த சர்வதேச மகளிர் தின விழாவில் உங்கள் எல்லோருக்கும் மகளிர் தின விழா வாழ்த்துக்கள். பங்கு தந்தை உங்களை பேண்ட் வாத்தியத்தோடு உங்களை அழைத்து அரவணைத்து நீங்களே மெய் சிலிர்த்து போய், ஃபாதர் எங்களுக்கெல்லாம் வீட்டிலலாம் கண்டுப்பாங்களான்னு தெரியாது, ஆலயத்திற்கு வந்த பிறகு நீங்கள் இப்படியெல்லாம் செய்கிறீர்கள் என்று சொல்லாமல் சொன்னவர்களும் உண்டு, நினைத்து பார்த்துகளும் உண்டு. ஆக மொத்தத்தில் உங்களையெல்லாம் போற்ற, பெண்மையை போற்ற, மதிக்க, நீங்களெல்லாம் மகிழ்ச்சியோடு உங்கள் வாழ்வை நகர்த்த, உங்களுடைய அற்புதமான கடவுளுடைய படைப்பில் எவ்வளவு மகுடம் மகத்துவம் என்பதை உணர அற்புதமான இந்த நாள். நீங்கள் தனியாக அப்படி நீங்கள் ரொம்ப அழகாக வருகின்ற போது ஆண்கள் மட்டும் இங்கே அமர்ந்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஆண் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்பதற்காக தான் நீங்கள் வந்த பிறகுதான் ஆலயமும் முழுமை பெறுகிறது. ஆணும் சரி, பெண்ணும் சரி. ஆகிய ஆண் பெண் என்ற அற்புதமான இந்த படைப்பை கடவுளுடைய படைப்பு தான். இன்றைக்கு காலையில் நம்முடைய லோயலா மெட்ரிக் பள்ளியிலே வெகு சிறப்பாக நாங்கள் கொண்டாடினோம் பெண்கள் தின விழாவை. நம்முடைய பள்ளி நம்ம எல்லோருக்கும் தெரியும், 51 ஆண்டுகள் ஆகிறது நம்முடைய லோயலா பள்ளி. இந்த பள்ளியிலே படித்து பல தொழில் அதிபர்களாக, பல கல்வித்துறையில் பல துறைகளில் இருக்கிறார்கள். கல்வித்துறை, பிறகு பொருளாதாரத்துறை, பிறகு சினிமா துறை என்று பல்வேறு நபர்கள் இருந்தாலும் எத்தனையோ மாணவர்கள், உங்களுடைய பிள்ளைகள் படித்திருக்கலாம், பேர குழந்தைகள் படித்திருக்கலாம், நீங்கள் கூட படித்திருக்கலாம். ஆக இந்த 51 ஆண்டுகள் நாம் இங்கே இந்த பள்ளியை நடத்துகிறோம் என்றால், இந்த 51 ஆண்டுகளில் இந்த பள்ளியினுடைய மாணவர்களை உருவாக்க முழு முதற் காரணமாக இருந்தது பெண் ஆசிரியர்கள் தான். 90% மேலாக பெண் ஆசிரியர்களுடைய பங்களிப்பு தான் இந்த பள்ளியினுடைய வளர்ச்சி. இன்றைக்கும் பள்ளியிலே 90%, 90% the women are working over in the school. So we have just as a correspondent, I just want to extend my gratitude towards all those who have worked and served in this Loyola Matriculation School, and all those who are working and serving for the growth and development of the school. That's the first reason. அதனால தான் இன்றைக்கு
ஐஏஎஸ் அதிகாரி, இந்திய ஆட்சித்துறையில் இருக்கக்கூடிய செல்வம் என்பவரை, அவர் இன்றைக்கு கரண்டில் மிகப்பெரிய உயர் பதவியிலே பொறுப்பில் இருக்க அவரை அழைத்து இன்றைக்கு நாங்கள் கொண்டாடினோம். ஆக மிகுந்த மகிழ்ச்சி. மாலை வேளையில் பங்களவில் உங்களுடைய நம் எவ்வளோ மக்கள் இருக்கலாம், இருந்தாலும் ஒரு பிரதிநிதியாக நம்ம அமர்ந்து இந்த பெண்ணினுடைய மகத்துவத்தை உணர்வது ஒரு மாபெரும் மகிழ்ச்சி, ஒரு மன நிறைவு. என்னுடைய பார்வையில் ஒரு சர்வதேச மகளிர் தின விழா என்பது மார்ச் 8 இது வருவதற்கு நீண்ட போராட்டம். அதாவது இந்த சர்வதேச அளவில் கொண்டாடுகிறேன் என்றால் போராட்டத்தினுடைய ஒரு விளைவு, ஒரு உரிமைக்கான ஒரு போராட்டம், வன்முறைக்கு எதிரான போராட்டம், பாலியல் வன்கொடுமைக்கு எதிரான போராட்டம், சமத்துவத்தை நிலைநாட்ட வேண்டிய போராட்டம், நீதிக்கான போராட்டம், சம தர்மத்திற்கான போராட்டம் என்று பல நிலைகளில் பெண்ணினுடைய அந்த அற்புதமான அந்த மகுடத்தை, மகிழ்வை, அந்த மனித நேயத்தை போற்றும் வகையில்தான் சர்வதேச அளவில் மகளிர் தின விழா ஆக எல்லாரும் சரிசமம் என்று சொல்லித் தருவது. ஆகையால் ஒரு நாள் நாம் இன்றைக்கி மகளிர் தின விழாவை கொண்டாடிவிட்டால் மகளிர் எங்கேயோ அப்படி மேலே செல்வது அல்ல. தினசரி நம்முடைய வாழ்க்கையில் பெண்கள் வாழ்ந்து காட்ட அழைக்கப்படுகிறீர்கள். ஆக ஒரு 4-5 சிந்தனைகள் மனசுக்குள்ளாக ஓடுகிறது. ஆகையால் இந்த பெண் பாலினம், ஆண், நம்ம எல்லாம் சிந்திக்கின்ற பொழுது ஆண் பெண் என்ற படைப்பு என்பது இட்ஸ் அ கிரியேஷன் ஆஃப் காட், கடவுளுடைய படைப்பு. இட்ஸ் அ ஆக்ட் ஆஃப் காட், நாட் ஆக்ட் ஆஃப் மென். மனிதனுடைய காரியம் அல்ல. இட்ஸ் அ டிசைன் ஆஃப் காட், இட்ஸ் அ ப்ராஜெக்ட் ஆஃப் காட், இட்ஸ் அ பிளான் ஆஃப் காட். கடவுளுடைய திட்டம், கடவுளுடைய படைப்பு ஆண் பெண்ணுமாக படைப்பு. அதனால தான் முதலில் ஆணை படைத்தார். முதலில் ஆண் என்பது போப் ஜான் பால் II, குடும்பங்களின் பாதுகாவலர். அவர் சொல்லுவார், முதல் ஆண் என்று சொல்ல மாட்டார், ஃபர்ஸ்ட் மேன், முதல் மனிதன் என்று தான் சொல்லுகிறார். முதல் மனிதனை படைத்த பொழுது அவரிடத்தில் ஒரு மகிழ்ச்சியை ஆண்டவர் பார்க்கவில்லை. ஆகையில் the first partner கடவுளாக இருக்கிறார். the first partner to the first man. The book of Genesis, interpretation by the Pope John Paul II. The first man, Adam, he was not happy. அவன் மகிழ்ச்சியாக இல்லை. Because God was a partner. The very initial stage, God was partner. ஏன்னா அவனுடைய உடம்புக்குள்ளாக he feels something differ in his body. So therefore he wants one more body. அவனுடைய உடலில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. இன்னொரு உடலை தான் அவன் எதிர்பார்க்கிறான். ஆனால் கடவுள் ஆழ்ந்த உறக்கத்தை வரச் செய்து, ஆழ்ந்த உறக்கம் என்பது இட் இஸ் நாட் எ ட்ரீம் அனலைசஸ்குள்ளாக நாம் செல்லக்கூடாது. மாறாக இட்ஸ் எ பியூர்லி ஆக்ட் ஆஃப் காட், பியூர்லி டிசைன் ஆஃப் காட். கடவுள் தான், படைப்பின் பரம்பொருள் தான் ஆழ்ந்த உறக்கத்தை முதல் மனிதன், ஆணுக்காக எடுத்துக்க கூடாது, முதல் மனிதனுக்கு வரச் செய்து அதிலிருந்து ஒரு பெண்ணை உருவாக்கி. So a man wants one more body, but God wants to give a person. That's very important. God doesn't want to give the body, rather God wants to give the person. Man wants body, but God wants to give the person. அவன் விரும்பியது இன்னொரு உடல், ஆனால் கடவுள் கொடுத்தது ஒரு ஆள். அப்படி என்றால் கடவுளுடைய படைப்பில் ஆண் பெண் சமம், சரி சமம் என்பதை படைப்பின் நியதிலே கடவுள் படைத்திருக்கிறார். Therefore God is created in his own image and likeness of the men and women. ஆக அவருடைய சாயலாக, அவருடைய உருவில் தான் கடவுளை படைத்தராக ஒரு பெண்ணை பார்க்கின்றபோது, ஒரு ஆணை பார்க்கின்றபோது, ஒவ்வொருடைய முகங்களை பார்க்கின்றபோது it's a reflection of the God's image. It's a reflection of the God's image. What is the reflection of the God's image? It's nothing but love. அன்பின் முகமாக, ஆசிரியின் முகமாக, இரக்கத்தின் முகமாக, ஆற்றலின் முகமாக இருப்பவர்தான் ஆணும் சரி பெண்ணும் சரி. ஆக ஆண் அண்ட் பெண் என்பது இட்ஸ் எ கிரியேஷன் ஆஃப் காட். ஆக இது கடவுளுடைய படைப்பு. இரண்டாவது, ஆண் பெண் என்பது இட்ஸ் எ காம்ப்ளிமெண்டரி செக்ஸ் என்று சொல்வார்கள். காம்ப்ளிமெண்டரி செக்ஸ், இட்ஸ் நாட் எ கான்ட்ராடக்டரி, முரண்பாடு நிறைந்த பாலினம் அல்ல. முரண்பாடு, ஆக ஆண் பெண் என்ற முரண்பாடு இல்லை. ஆண் பெண் என்பது இட்ஸ் எ காம்ப்ளிமெண்டரி. காம்ப்ளிமெண்டரி என்றால் பங்களிப்பு, பகிர்வு. ஆக ஒருவருக்கொருவர் பங்களித்து வாழ,
அது இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் ஆகிய இனப்பெருக்க வாழ்வு. அதை தொடர்ந்து வரக்கூடிய தலைமுறையாக இட்ஸ் a complementary, not a contradictory. முரண்பாடு நிறைந்த நீயா நானா, ஆண் உயர்ந்தவன் பெண் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு இல்லாமல் ஒருவருக்கொருவர் பங்களிப்பு கொடுத்து, அது துன்பத்தில் துயரத்தில் என்று பங்களிப்பு கொடுத்து வாழ அழைக்கப்பட்ட அற்புதமான ஒரு ஆண் பெண் என்ற பாலினம் தான் அழகான நம்முடைய ஆண் பெண் என்ற அழகான. இது இரண்டு. மூன்றாவது, who is women? I can give you a number of the definitions and description about the woman. ஆக பெண் என்பவள் யார் என்றால், women are the compendium of communion and peace என்று சொல்வார்கள். கம்பெண்டியம் என்றால் தொகுப்பு. ஒரு பெண் என்றால் ஒன்றிப்பின் தொகுப்பு, அமைதியின் தொகுப்பு. ஒரு குடும்பத்தில் ஒன்றிப்பை கொணரக்கூடிய முதன்மையான பங்கு பெண்ணுக்கு இருக்கிறது. ஒரு குடும்பத்தில் அமைதியை கொணரக்கூடிய முதன்மையான பங்கு ஒரு பெண்ணுக்கு இருக்கிறது. அது குடும்பமாகட்டும், ஒரு சமூகமாகட்டும், எல்லாரும் இணைக்கக்கூடிய, எல்லோரையும் சேர்க்கக்கூடிய, எல்லோரும் அரவணைக்கக்கூடிய ஒரு உணவு பரிமாற்றத்தின் வழியாக இருக்கலாம், உறவின் பரிமாற்றத்தின் வழியாக இருக்கலாம், அன்பின் பரிமாற்றத்தின் வழியாக இருக்கலாம், பாசத்தின் பரிமாற்றத்தின் வழியாக இருக்கலாம், நேசத்தின் பரிமாற்றத்தின் வழியாக இருக்கலாம், விசுவாசத்தின் பரிமாற்றம் வழியாக இருக்கலாம். ஆக ஒருவருடைய அந்த பரிமாற்றம். ஆக ஒரு பெண் என்றால் ஒன்றிப்பை கொணர்பவள், அமைதியை கொணர்பவள். ஆக அதனுடைய தொகுப்பு தான் பெண் என்கின்ற அற்புதமான ஒரு சிந்தனை இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில், சமுதாயத்தில் நிச்சயமாக இந்த காலத்திலும் அதிகமாக நாம் உணர வேண்டும், அதிகமாக நாம் போற்ற வேண்டும், அதிகமாக நாம் மதிக்க வேண்டும், அதிகமாக நாம் உணர வேண்டும், அதிகமாக நாம் சம உரிமையோடு வாழ வேண்டும். Women are the compendium of the communion and peace. நான்காவது, the women are the instrumental of the social change. பெண் என்பவள் ஒரு சமூகத்தின் மாற்று கருவி, ஒரு சமூகத்தின் புரட்சியின் கருவி, ஒரு சமூகத்தினுடைய மாற்றின் கருவி. ஆக ஒரு குழந்தை உருவாவது, ஒரு ஆண் உருவாவது, ஒரு பெண் உருவாவது, ஒரு இளைஞன் உருவாவது, ஒரு மிகப்பெரிய சமூக மாற்றத்தை கொணரக்கூடிய அற்புதமான கருவியாக, த இன்ஸ்ட்ருமெண்டலாக இருப்பதுதான் ஒரு பெண். அதனால தான் சொல்வார்கள், தந்தை இல்லை என்றாலும் தாய் இருந்தால் அந்த குழந்தை எப்படியாவது பிழைத்துக் கொள்ளும் என்று சொல்வார்கள். நிச்சயமாக அது உண்மைதான். என்னுடைய அனுபவத்தில் பல பேர் பல குடும்பங்களை சந்திக்கும் எத்தனையோ பிரச்சனைகளை இன்றைக்கு பெண்கள் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், சமூகத்தின் மாற்று கருவியை கொணரக்கூடிய வலிமை, வல்லமை, சக்தி, ஆற்றல், பாலம், ஞானம், அறிவு, தொன்மை, சிறப்பு வாய்ந்தவள் தான் பெண். ஆகவே அற்புதமான ஒரு படைப்பு. ஆண் பெண் என்ற படைப்பில் வித்தியாசம் இல்லாமல் வீரியத்தோடு நாம் வித்தியாசம், அந்த பாலின வித்தியாசமே தவிர மாறாக நம்முடைய பாகுபாடு வித்தியாசம் இல்லாமல் வாழக்கூடிய சர்வதேச மகளிர் தின விழாவாக இந்த தின விழாவை கொண்டாடதான் சமூகம் அல்லது நம்முடைய சர்வதேச அளவில் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே women are the instrumental of the social change. ஆகல சமூகத்தின் மாற்றின் கருவியாக ஒரு பெண் விளங்குகிறாள். நீங்க பாருங்க, இயேசுடைய வாழ்க்கையில் பாருங்க, let's come to the point of the theological. ஒரு இறையியல் பார்வையில் இயேசு பாருங்க, அவர் அதிகமாக தன்னை அமைதிக்காக, ஒரு ஆறுதலுக்காக, ஆதரவுக்காக சென்ற வீடு மார்த்தாள் மரியாளுடைய வீடு. He was so comfortable to make a visit to the Martha and Maria. அகல மார்த்தாளோட மரியாளோட, ஏன்னா அந்த இடத்தில் ஒரு அன்பு இருந்தது, ஒரு பாசம் இருந்தது, ஒரு புரிதல் இருந்தது, ஒரு இரக்கம் இருந்தது, ஒரு விபசரிப்பு இருந்தது, ஒரு விருந்தோம்பு இருந்தது. இயேசு விரும்பினார். ஆக இயேசுவோட பல பெண் சீடர்கள் இருந்தார். Jesus was the first and foremost the feminist என்று நாம் சொல்லலாம். feminist என்றால் பெண்ணியவாதி. ஆகவே ஆண்டவர் இயேசு ஒரு அழகான அற்புதமான பெண்ணியவாதி. stood stand for the women. ஆகவே மகதல மரியாள் அன்பு செய், பின்பு எல்லாம் செய் என்று இயேசுவின் அன்புக்காக வாழ்ந்தவள் தான் அழகான மகதல மரியாள். அது அன்புக்குரிய நம்முடைய பாப்பரசர் பிரான்சிஸ் அழகாக சொல்லுவார், நாம் யார் யாரோ புனிதராக நாம் நினைக்கின்றோம். யார் யாரை? மதர் தெரேசா அல்லது கிளாரா, இந்த புனிதை அந்த புனிதர். ஒவ்வொரு தாயும் புனிதர் தான். Each and every mother is a saint. Let's all celebrate the sainthood of our own mother. ஒவ்வொரு தாயும் தன்னுடைய தியாகத்தால், தன்னுடைய அன்பினால், தன்னுடைய பாசத்தினால் அவள் ஒவ்வொரு தாயும் அந்த குடும்பத்திற்காக உழைக்கக்கூடிய அந்த தாய் ஒரு புனிதைக்கு சமம் என்று நம்முடைய பாப்பரசருடைய அழகான வார்த்தை. இன்றைய நாளுடைய இறைவார்த்தை நற்செய்தி, இழந்து போனதை தேடி மீட்கவே
கடவுள் நான் வந்திருக்கேன் என்று மத்தேயுடைய அழைப்பு சொல்லுகிறது. ஆக இன்றைக்கு இழந்து போனது நிறைய பெண்கள் இழந்து போகிறார்கள், இன்னும் பறிபோகிறது, உரிமை பறிபோகிறது, சுதந்திரம் பறிபோகிறது. ஆக இப்படிப்பட்ட பாதிக்கப்பட்ட காயப்பட்ட உள்ளங்கள், அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் காயப்பட்டவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் நியாயமுள்ள தெய்வமாக இருக்கு என்ற சிந்தனையே இந்த நாளுடைய வாசகம். அதே போல லேவியரான அந்த மனிதரை மத்தேயுவாக பெயர் சொல்லி அழைக்கிறார். பெயர் மாற்றம் நிகழ்கிறது. அப்படி என்றால் புது வாழ்வை கடவுள் வழங்குகிறார். ஆக ஒவ்வொரு நாளும் ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணுக்கு தேடுவோர் வருவர் போவர் ஜெபிப்போர் எல்லோருக்கும் ஒரு புது வாழ்வை, புது நம்பிக்கை, புதிய ஆசிரை, புதிய எண்ணத்தை, ஆற்றலை தரக்கூடிய ஆண்டவர் இயேசுவை நோக்கிய பயணமாக இருப்பது. இன்னைக்கு இன்னொரு அழகான விஷயம், அதாவது பரிசேயர்கள் லேவியரை எப்படி பார்த்தார்கள்? பாவியாக பார்த்தார்கள். ஆனால் ஆண்டவர் எப்படி பார்க்கிறார்? ஒரு பாவியை நோயாளியாக பார்க்கிறார். ஜஸ்ட் மைண்ட் திஸ் வேர்ட். அதாவது பரிசேயர்கள் சதுசேயர்கள் லேவியராகிய மத்தேயுவை பாவி என்று சொன்னார்கள். வரி வசூலித்தவர் பாவி, மக்கள் அவரை பாவியாக பார்த்தார்கள். ஆனால் இயேசுடைய பார்வை என்னது? ஒவ்வொரு பாவியும் ஒரு நோயாளி. இஸ் a man who got the sickness என்று. அதனால்தான் நோய் அற்றவருக்கல்ல நோய் உற்றவருக்கே ஆண்டவர் இயேசு தேவை என்கிறார். ஆக நாம் பாவங்கள் செய்கின்ற போது நாம் நோயாளிகளாக ஆக நோயாளிகளாக நமக்கு கடவுள் மருந்தாக இருக்கிறார். ஏதோ ஒரு விதத்தில் பெண்கள் கூட நோயாளி தான். ஆக ஆண்கள் கூட நோயாளியாக மாறுகின்றோம். நம்முடைய குடும்பத்தில் நமக்கு கிடைக்காத அங்கீகாரம், நம்முடைய குடும்பத்தில் நமக்கு கிடைக்காத அடையாளம், நம்முடைய குடும்பத்தில் நமக்கு கிடைக்காத அன்பு, நம்முடைய குடும்பத்தில் நமக்கு கிடைக்காத புரிதல் இல்லாமல் இருக்கின்ற பொழுது ஏன் வாழ்கிறோம், எதற்காக வாழும், யாருக்காக உழைக்கிறோம், எங்கே செல்கின்றோம் என்ற கேள்விக்கு பதில் தெரியாத பொழுது நீங்களும் நானும் உளவியல் ரீதியாக நோயாளியாக மாறும். ஆக நம்முடைய நோய்க்கெல்லாம் மருந்தாக ஆண்டவர் இயேசு இருக்கிற நம்பிக்கையோடு, அது ஆணாவட்டும் பெண்ணாவட்டும் சமத்துவத்தில் சமதர்மத்தில் இயேசுவை நோக்கிய பயணமாக மாறட்டும். பெண்மையை போற்றுவோம், பெண்மையின் வழியாக நம்முடைய மகத்துவத்தில் வளர்வோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சர்வதேச மகளிர் தின வாழ்த்துக்கள். இறைவன் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்து நிற்போம். ஒரு சில பொது தேவைகளை முன்வைத்து தனிப்பட்ட வேண்டுதலுக்காகவும் நாம் ஜெபிப்போம். உங்கள் பதில். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வளங்களை பொழிபவரே எம் இறைவா, உலகில் உள்ள அனைத்து மகளிருக்காகவும் அதிலும் சிறப்பாக திரு அவைக்காக பணியாற்றும் ஒவ்வொரு கன்னியர்களுக்காகவும் அருட்சகோதரிகளுக்காகவும் சிறப்பாக வேண்டுகின்றோம். இவர்களை நிறைவாக ஆசீர்வதித்து நலமுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழவும் மனித குலத்திற்கு வழங்கும் அர்ப்பணிப்பும் சேவையும் இன்னும் வளமாக வளர இறைவா உம்மை வேண்டுகின்றோம். பாதுகாப்பவரே எம் இறைவா, அச்சுறுத்தலுக்கும் சித்திரவதைக்கும் உட்படும் பெண்களுக்காக சிறப்பாக மன்றாடுவோம். இவர்களை சமூகத்தில் பாதுகாப்பாகவும் சமத்துவத்துடன் வாழவும் இறுதி வரை உறுதியுடன் இருந்து தங்கள் உரிமைகளை பெற்று இவ்வுலகில் உம்முடைய இறை ஆட்சியை கண்ணார பார்க்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை வழிநடத்துபவரே எம் இறைவா, குடும்பங்களையும் சமூகத்தையும் வழிநடத்தும் பெண்களுக்காக மன்றாடுகிறோம். தாய்மார்களாக, சகோதரிகளாக, நல் வழிகாட்டிகளாக செயல்படும் மகளிருக்கு உங்கள் அருளும் ஆற்றலும் அளித்து சோதனைகளை கடந்து வாழ்வில் பல்வேறு சாதனைகளை புரிந்திடவும் அவர்கள் இவ்வுலகுக்கு ஒளியூட்டிட வேண்டும் என்று இறைவா உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புதுமைகளை செய்பவரே எம் இறைவா, புதிய தலைமுறை மகளிருக்காக வேண்டுகிறோம். இளம் பெண்கள் நல்ல கல்வியையும் நம்பிக்கையும் பெற்று சமூகத்திற்கும் உலகிற்கும் ஒளியாய் திகழவும் அவர்கள் எதிர்காலம் பலமாகும்படி இறைவா உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமர்வோம், காணிக்கை பாடலை பாடுவோம். Father
அன்புமிக்க சகோதர சகோதரி, இறைவன் அருளிய அற்புதமான நம்முடைய ஆண் பெண் என்ற படைப்பில் கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்தி ஒருவரோடு அழகாக இணைந்து பரஸ்பரமான உறவில் நாம் மிளிர ஒளிர உயர சிறப்புற அமைய ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஒப்புக் கொடுக்கக்கூடிய அற்புதமான இந்த திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இந்த புகழ்ச்சியின் பலியை ஏற்றலுமாய் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தூய்மையடைந்து உமக்கு மிகவும் ஏற்புடைய எங்கள் மனதை காணிக்கையாக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தை என்றுமல்ல எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவும் தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலும் ஆகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீர். அதனால் நாங்கள் மட்டுமேறிய பற்றுகளிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மென்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே வானக தூதர்கள் புனிதர்கள் அரியணைச்சோ ஆட்சி புரிவராக அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தெடுத்து உரைகுரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர். வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஹோசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஹோசன்னா. ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கெல்லாம் ஊற்றாகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக அவர் பாடுபட உலங்கணிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றியை செலுத்தி அதை விட்டு தமது சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்திய பெண் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தமது சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்ற பருவங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தை முகப்பு கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவை நினைவு கூந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருடன். மேலும் உயிர்த்தெழும் மெதுநோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் சிறப்பாக இன்றைய திருப்பலியில் நாங்கள் நினைவு கூறுகிற அனைத்து ஆன்மாக்களையும் இரக்க நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னிதாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, யாரின் ஒன்றைக்குள் எல்லா புகழும் ஆட்சியும் தேடி மீட்கவே ஆண்டவருடைய இயேசுவின் வருகை. நம்மெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் காயங்களோடு வலிகளோடு இருந்தாலும் காயங்களுக்கெல்லாம் மருந்தாக ஆண்டவர் இருக்கிறார். புது வாழ்வை, புதிய நம்பிக்கை தினசரி தருகிறார். ஆக தவக்காலம், அருளின் ஆசீர்வாதத்தின் காலம், கரங்கள் எல்லாம் விரித்து ஆண்டவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து இயேசுவை நோக்கிய பயணமாக நம்முடைய பயணம் அமைய செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கெல்லாம் மொழிந்தது. எங்களது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் ஆண்டவரை நீர் பாராமல் திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி திருவலத்திற்கேற்ப இருக்க அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல திருவலம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்னாலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நோய் அற்றவருக்கல்ல, நோய் உற்றவருக்கே மருத்துவர் தேவை என்கிறார். நேர்மையாளர் அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தன் என்கிறார். ஆக நம் வாழ்வு ஆண்டவர் எப்போதும் அவருடைய வாய்ப்பையும் அழைப்பையும் கொடுத்து நம் எல்லோரையும் தன்னுடைய அருளால், ஆற்றலால், இரக்கத்தினால் தேடி மீட்க வரக்கூடிய ஆண்டவர் இயேசுவின் திரு விருந்திற்கு அழைக்கப்பட்டு நம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் இரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென்.
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமேன். யூபிலி ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசுவின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையும் தூய ஆவியார் எங்கள் இதயங்களில் அனுதினமும் பொழியச் செய்கின்ற பிறர் அன்பும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கில் எம்மை பயணிக்கச் செய்வதாக. படைப்பனைத்தோடும் இணைந்து புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய எம் பயணத்தில் நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் எம்மை மாற்றுவீராக. மீட்பின் யூபிலி கொண்டாட்டத்தின் அருளும் ஆசீரும் விண்ணக செல்வங்களின் மீதான உண்மையான நாட்டத்தை எம்மில் தூண்டி எழுப்புனவாக. எம் பங்கின் பாதுகாவலியான புனித பாத்திமா அன்னையின் பரிந்துரையால் மீட்பர் இயேசுவிடமிருந்து வருகின்ற மகிழ்ச்சியையும் அமைதியையும் படைப்பனைத்திற்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திருத்தூதர்களாக இந்த யூபிலி ஆண்டில் எம்மை மாற்றுவீராக. எல்லா மாட்சியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உரித்தாகுக. ஆமீன். அன்புக்குரியவர்களே, மீண்டும் ஒரு முறை நம்முடைய பெண்கள் பங்கில் அனைத்து பெண்கள் ஆக வந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லோருக்கும் சர்வதேச மகளிர் தின வாழ்த்துக்கள். கரவொலி எழுப்பி அவர்களை ஒருவருக்கொருவர் வாழ்த்துவோம். மிகுந்த மகிழ்ச்சி. ஒரு முறை ஒரு மாமியார் என்ன பண்ணாங்க, ஃபாதர்கிட்ட போயிட்டு, ஃபாதர் எங்கள் மருமக இருக்கிறா பாருங்க, பொல்லாத ஃபாதர், அவர் கிளி வளர்க்குறா ஃபாதர். அவன் என்ன வளர்க்குறா? கிளி வளர்க்குறா. அந்த கிளி நான் இப்படி போகும்போதும் வரும்போதும் நீ செத்துப்போ செத்துப்போன்னு சொல்லிட்டு ஃபாதர். எப்படி இருக்கும் ஃபாதர்? நினச்சி பாருங்கள் ஃபாதர். நீங்கள் நினச்சி பாருங்களேன். சரிம்மா, இப்போ என்னம்மா பிரச்சனை ஃபாதர்? மனசு கஷ்டமாக இருக்குது ஃபாதர். சரிம்மா, கவலைப்படாத, நானும் ஒரு கிளி வளர்க்குறேன். அந்த கிளியை எடுத்துகிட்டு போயிட்டு நீ வளர்க்குற மருமக கிளியோட விட்டு 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. இந்த அம்மா தேங்க்யூ ஃபாதர், ரொம்ப நல்லா இருப்பீங்க ஃபாதர் சொல்லிட்டு அந்த அம்மா கிளியை எடுத்துகிட்டு போயிட்டு மருமக வளர்க்குற கிளியோட விட்டாங்க. விட்ட 1 மணி நேரத்தில் ஃபாதருடைய கிளியை பிடிச்ச, ஃபாதர் நல்லா இருப்பீங்களா நீங்கள்? இந்தாங்க உங்கள் கிளியை நீங்களே வச்சுக்கோ. நீங்களும் வேணாம், உங்கள் சவாசுப்ப வேணாம். என்னம்மா ஆச்சு? என்னாச்சு ஃபாதர்? என் மருமக வளர்க்குற கிளி நீ செத்துப்போன்னு சொல்லிச்சு. நீங்கள் வளர்க்குற கிளி என்ன தெரியுமா சொல்லிச்சு? ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளுன்னு சொல்லுது. எப்படி இருக்கும் அப்படின்னு. இந்த மாமியார் மருமக பிரச்சனை அது ஒரு பக்கம் இல்லையா? ஆகையால் என்னதான் பெண்ணுக்கு பெண் எதிரியாக இருப்பது எவ்வளவோ விஷயங்கள் இருந்தாலும் பெண்மையோடு அற்புதமாக வழங்கணும். சைக்காலஜிக்கலி சொல்லுவாங்க, சைக்காலஜிக்கலி பீயிங் எ சைக்காலஜிஸ்ட், அதோட முடிச்சுக்கிறேன். சைக்காலஜிஸ்ட்னால் ஒரு ஆணுக்குள்ளாக ஒரு பெண் இருக்க வேண்டும், ஒரு பெண்ணுக்குள்ளாக ஒரு ஆணும் இருக்க வேண்டும், ஒரு பெண்ணுக்குள்ளாக ஒரு ஆண் தன்மை, ஒரு ஆணுக்குள்ளாக பெண் தன்மை. அதனால தான் வீரம் இருக்கிற இடத்தில் அங்கு கருணையும் இருக்க வேண்டும், கருணை இருக்கிற இடத்தில் வீரமும் இருக்க வேண்டும். ஸோ போத் மென் அண்ட் விமன் ஆர் காம்ப்ளமெண்ட்ரி இன் தியர் ஃபெமினின் அண்ட் மாஸ்குலின் என்று சொல்வார்கள். ஆக இப்படியாக நன்றாக வாழுங்கள் என்று உங்கள் அன்போடு வாழ்ந்து காட்டுங்கள். அன்போடு வாழ்த்துகிறேன். காட் பிளஸ் யூ. பிறகு திருப்பலி முடிந்தவுடன் உங்களுக்கு ஜெபமாலை ரோசரி உங்களுக்கு வழங்கப்படும். குடும்பங்களை நீங்கள் ஜெபமாலையாக உங்கள் ஜெபமாலை பக்தி முயற்சியால் தாங்குங்கள் என்பது. அடுத்ததாக உங்களுக்கு ஒரு கீச்சை பங்கு ஃபாதர் கீச்சன். நீங்கள் அந்த குடும்பத்தினுடைய கீ பர்சன் அப்படின்னு நினச்சிக்கூடாது. கீ செயின் உங்களுக்கு கொடுக்குறேன், அவ்வளோதான். அந்த வார்த்தை போட்டு கொடுக்குறேன். கீயை கொடுத்துட்டாரு, நான் தான் அந்த வீட்டுக்கே கீ பர்சன்னு சுற்றிட்டு இருக்கக்கூடாது. அது அல்ல அது, சரியா? ஆகவே உங்களுக்கு இறை வார்த்தை தாங்கிய ஒரு கீச்சை. ஆகையால் மிகுந்த மகிழ்ச்சியோடு நன்றாக இருங்கள் என்று அன்போடு உங்களை வாழ்த்துக்கிறேன். சந்தோஷமா? நல்லா பேண்ட்லாம் அடிச்சுட்டு ஃபாதர் ரொம்ப நல்லா இருக்குது ஃபாதர், அச்சுனே இருங்க ஃபாதர், எங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருந்தால் நல்லா இருக்குது. அங்கே போனால் நாங்கள் வாங்குகிற திட்டு எங்களுக்கு எப்படி ஃபாதர்? பேண்டு சட்டம் தான் ஃபாதர் நல்லா இருக்குதுன்னா அதெல்லாம் முடியாது. ஆகவே நீங்கள் இருக்கக்கூடிய அற்புதமான ஆண்டவுடைய ஆசீர்வாதத்தில் நீங்கள் நன்றாக இருங்கள் என்று உங்கள் அன்போடு வாழ்த்துக்கிட்டேன். காட் பிளஸ் யூ. எழுந்து நிற்போம். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, விண்ணக வாழ்வின் கொடைகளால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம்.
அதனால் இம்மையில் நாங்கள் கொண்டாடும் மறை நிகழ்வுகள் எங்கள் நிலை வாழ்வுக்கு உதவனவாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. வல்ல இறைவன் தந்தையின் மகள் தூயாவிங்களை ஆசீர்வதிப்பாராக. பாகுபாடுகள் ஏதுமின்றி அனைவரிலும் ஆண்டவரை காண சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறும். சற்று பொறுமையாக எல்லோரும் இருந்தது மிகுந்த மகிழ்ச்சி. கடவுள் உங்கள் எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும் அன்போடு வாழ்த்துகிறேன். பாடலை நாம் பாடுவோம். பங்கு தந்தை பெண்களுக்கு இந்த சிறப்பு பரிசை கொடுத்து அந்த பூவை நீங்கள் மாதா கிட்ட வைக்கலாம். வச்சு நீங்கள் உங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுத்து உங்கள் பெண்மையை ஒப்பு கொடுத்து நீங்கள் செல்லுங்கள் என்று உங்கள் அன்போடு அழைக்கின்றேன். Thank you.
தூயாவின் பெயராலே ஆமென். Thank you.